மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு அப்படின்னு பலரும் வந்து பல விதத்துல நாம் தமிழர் தம்பிகள் வந்து பெருமையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ அந்த சின்னத்தை தான் இப்போ வந்து சீமான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து உழவன் சின்னம் கொடுத்துருந்தாங்க. உழவன் கையில் வந்து 2 கரும்பு இருக்கும். அது எது கரும்பு? இனிப்புக்கா? இல்லை. சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொன்ன மாத்திரத்தில் பயன்படுபவர்கள் சான்றோர்கள், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பு கிரசல வச்சு நசுக்குனா தான் பால் வரும், தட்டி அடிச்சு புழிஞ்சா தான் சாறு வரும். கண்டிப்பா. இப்போ விவசாயிகளுடைய ஓட்டு யாருக்கு, வாக்கு யாருக்கு அப்படின்றது இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ விவசாய சின்னம் கொடுத்ததுனால சீமான் அவர்களுக்கு அந்த ஓட்டு வர்றதற்கு வாய்ப்பு இருக்குதா? அந்த சின்னத்தை முன்னிறுத்தி வாக்கு வரும்னு நான் பெருசா வந்து நம்பல. அந்த சின்னம் நல்ல சின்னம், அதை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும். உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? 1996 மொடக்குறிச்சி தொகுதியில் 1350 பேர் களம் இறக்கினேன். களம் நான் இறக்கினேன். நான் பெருமைக்காக சொல்ல. அதில் பார்த்தீங்கன்னா 1032 பேர் இறுதியாக நின்னாங்க. ஏன்னா மீதி எல்லாம் வந்து அந்த ஸ்க்ரூட்டின் இல்லை நின்னா உறுதியாக வெற்றி பெற முடியும். எப்படின்னா ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பணம் இருந்து அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நாணயமான அடியார்கள் எங்கிட்ட இருந்தா நான் தான் வரக்கூடிய 2026 தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெறுவேன். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நாம் தமிழர் கட்சி 2010 நாங்க தேர்தலில் போட்டியிட போறோம் அப்படின்னு அறிவிச்சு 2014 போட்டிட்டாங்க. முதல் முறையா வந்து மெழுகுவர்த்தி, இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல வந்து போட்டிட்டாங்க. 2019, 21 அதுல எல்லாத்துலயுமே வந்து விவசாய சின்னத்துல வந்து போட்டிட்டாங்க. 2024 அந்த சின்னம் பறிக்கப்பட்டு மைக் சின்னத்துல வந்து போட்டிட்டாங்க. இப்ப மீண்டும் அவர்களுக்கு அந்த விவசாய சின்னம் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட இருக்க உருவப்படமானது வந்து சீமான் அவர்களை போன்றே இருக்குது. அதாவது எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அது மாதிரி இல்லாம அவங்க வரைந்து கொடுத்த படத்தையே வந்து சின்னமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு அப்படின்னு பலரும் வந்து பல விதத்துல நாம் தமிழர் தம்பிகள் வந்து பெருமையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு. இன்னைக்கு 60% மக்கள் விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறோம். ஆக உழவன் சின்னம் கொடுத்ததை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். அது யாரு கொடுத்தாலும் சரி, அது பெருமை தான். இதுக்கு முன்னாடி ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருந்தது. அதுக்கு வந்து ஏர் உழவன் சின்னம் தான். அந்த உழவன் கலப்பையை தோல் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சக்கரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது சுப்பிரமணிய சாமி கொஞ்ச நாள் வச்சுருந்தார். அப்புறம் சுப்பிரமணிய சாமி ஜனதா கட்சியை கலைச்சிட்டு அவர் போய் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்ச உடனே அந்த சின்னம் அப்படியே மறைஞ்சு போச்சு. இப்போ அந்த சின்னத்தை தான் இப்போ வந்து சீமான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து உழவன் சின்னம் கொடுத்துருந்தாங்க. உழவன் கையில் வந்து 2 கரும்பு இருக்கும். அது எது கரும்பு? இனிப்புக்கா? இல்லை. சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொன்ன மாத்திரத்தில் பயன்படுபவர்கள் சான்றோர்கள், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பு கிரசல வச்சு நசுக்குனா தான் பால் வரும், தட்டி அடிச்சு புழிஞ்சா தான் சாறு வரும். அந்த மாதிரி தட்டி அடிச்சு புளியக்கூடிய நிலை உண்டு. சான்றோர்களுக்கு அல்ல, கீழ் மக்களுக்கு. சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அதை உணர்த்துவதாக அந்த சின்னம் இருந்தது. இப்போ கலப்பை கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒன்று. அதாவது ஏரின் உழார் உழவர், புயல் என்னும் வாரி வளம் குன்றி கால். மழை பொழிஞ்சாதான் நாங்கள் உழவு ஓட்டுவோம், இல்லை உழவு ஓட்ட முடியாது. உழவு ஓட்டினா தான் மக்களுக்கெல்லாம் உணவு. ஆகவே அதை உணர்த்துகின்ற விதமாக அது இருக்கின்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உணவு கொடுப்பவர்கள் உயிர் கொடுப்பவர்கள். அப்படிப்பட்ட உழவருடைய சின்னத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். கண்டிப்பா. இப்போ விவசாயிகளுடைய ஓட்டு யாருக்கு, வாக்கு யாருக்கு அப்படின்றது இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ விவசாய சின்னம் கொடுத்ததுனால சீமான் அவர்களுக்கு அந்த ஓட்டு வர்றதற்கு வாய்ப்பு இருக்குதா? அந்த சின்னத்தை முன்னிறுத்தி
வாக்கு வரும்னு நான் பெருசாக வந்து நம்பலை. அந்த சின்னம் நல்ல சின்னம், அதை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு? சரி. 1996 மொடக்குறிச்சி தொகுதியில் 1350 பேர் களம் இறக்குனேன். களம் நான் இறக்கினேன். நான் பெருமைக்காக சொல்ல. அதில் பார்த்தீங்கன்னா 1032 பேர் இறுதியாக நின்னாங்க. ஏன்னா மீதியெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரூட்டினில் போயிட்டாங்க. அந்த தேர்தல் நடத்த முடியல. ஒரு மாதம் தள்ளி தேர்தல் நடத்தினாங்க. அப்போ டிஎன் சேஷன் வந்து தேர்தல் ஆணையாளர். இந்த சீமன பேரல் இருக்கு மேலே பெரிய பேரல், அதுதான் வாக்குப்பெட்டி. ஒவ்வொரு புத்தகம் தான் வாக்கு சீட்டு, அதை வச்சு நடத்தினாங்க. உலகத்திலேயே 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நின்ற தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி. அதில் சில சீர்திருத்தங்கள் வேணும்னு கேட்டிருந்தேன். அந்த 10 பேர் முன்மொழியணும், வைப்பு தொகையை அச்சு பண்ணணும், அதெல்லாம் பண்ணாங்க. நோட்டா அது பண்ணாங்க. அந்த வைப்பு தொகை எச்சு பண்ணதனுடைய விளைவு அடுத்து வந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்துக்கு 350 கோடி ரூபாய் ஆதாயம். சுயேட்சைகளை கட்டுப்படுத்தின விதத்தில் இன்னும் சிலதெல்லாம் சொல்லியிருந்தேன், செய்ய முடியல. ஆனால் டிஎன் சேஷன் வந்து ஈரோட்டில் வந்து என்னை வந்து பாராட்டிட்டு போனார். அவர் இறக்கின்ற வரை எனக்கு நல்ல நண்பர் இருந்தார். அவர் சொன்னார், சில திருத்தங்களை கொண்டு வந்தால் அதிக பிரசங்கி அப்படின்னு சொல்லி என்னை விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த மொடக்குறிச்சி தொகுதியில் சில கோரிக்கைகளை வச்சு, குறிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு சில கோரிக்கைகளை வச்சு இத்தனை பேர்த்து களம் இறக்கியிருக்கீங்க, இதை வச்சு சில திருத்தங்கள் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வச்சது தான் நோட்டம். அது பிற்காலத்தில் அதை கொண்டு வந்தாங்க. இன்னும் சிலதையெல்லாம் சொன்னதோ, 1% கீழே 0.5% கீழ் ஒரு வேட்பாளர் வாக்குகளை வாங்கினால் 6 மாதம் சிறை தண்டனை, இல்லை 10 லட்ச ரூபாய் அபராதம். யாராச்சும் நிற்பாங்களா? 1% கீழே வாக்கு வாங்கக்கூடியவங்க எடை போட்டு விடைகண்டலும் நிற்கணும். அந்த சுய பரிசோதனை செய்து கொள்ளாதவர் எதுக்கு நிற்கணும்? அப்புறம் 1க்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு வேட்பாளர் நின்று 1க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வென்று ஏதாவது ஒரு தொகுதியை தக்க வைத்து கொண்டு மற்ற தொகுதிகளில் ராஜினாமா செய்வதன் மூலம் வருகின்ற இடைத்தேர்தலுக்குண்டான செலவினை அந்த வேட்பாளரோ அல்லது அவரது கட்சியோ நிற்க வேண்டும். இதை கொண்டு வந்திருந்தா ராகுல் காந்தி 2 தொகுதியில் நின்றுப்பாரா? இல்லை மோடி நின்றுருப்பாங்களா? இல்லை ஜெயலலிதா அத்தனை தொகுதியில் நின்றுருப்பாங்களா? வாய்ப்பு இருந்திருக்காதே. அதெல்லாம் நாங்கள் சிலதெல்லாம் கொண்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி நான் வந்து மொடக்குறிச்சி தொகுதியில் நின்னா உறுதியாக நான் வெற்றி பெற முடியும். எப்படின்னா, ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்து அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நாணயமான அடியாட்கள் என்கிட்ட இருந்தால் நான் தான் வரக்கூடிய 2026 தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெறுவேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்து அதை வாக்காளர் கைகளில் சென்று சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் நாணயமான அடியார்கள் இருந்தால் நான் தான் 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதுதான் உறுதி. அதான் வள்ளுவர் சொன்னார், அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. இதைத்தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். அதாவது கார்ல் மார்க்ஸ் வந்து பொது உடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வச்ச பேர் என்ன? மூலதனம், கேபிட்டல். எல்லாம் இதை சுற்றித்தான் இருக்குது. இயற்கை அது. ஆலிலை பூவுங்காயும் மனிதரும் பழமும் உண்டேல் சாலவே வட்சி எல்லாம் தம்குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடாகோடி ஆலிலை ஆதி போனால் அங்கு வந்திருப்பார் உண்டோ. ஒரு ஆலமர பழுத்து இருந்தா பலதரப்பட்ட பறவைகள் வரும், பட்டு போய் நின்று என்ன வரும்? அந்த மாதிரிதான். இதுதான் தேர்தல் முடிவு நிர்ணயம் செய்யக்கூடியது. இப்ப எல்லாம் பண்ணிட்டாங்க, செஞ்சிட்டாங்க. நெப்போலியன் சொல்லியிருக்காரு, ஆங்காங்கே துருப்புக்களை நிறுத்தி வைத்து விட்டால் துப்பாக்கியை துவக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? 234 தொகுதிகளில் வாக்காளர் கொடுக்கக்கூடிய பணத்தை அங்கங்க சேர்த்துட்டாங்க. அது தேர்தல் ஆணையமெல்லாம் நாளைக்கு வந்து எதுவும் செய்ய போறதில்லை. கோட் ஆஃப் எலெக்ஷன் கான்டாக்ட் வந்த பின்னாடி ஏதோ சந்தசாரிக்கு
ஆடு வாங்கறதுக்கு மாடு வாங்கறதுக்கு போறவங்கள தான் பிடிப்பாங்களா வெளிய, வாக்குக்கு பணம் கொடுக்கிட்டு போறவங்களை வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா இப்பவே ஆங்காங்கே துருப்புக்களை நிறுத்துற மாதிரி கொண்டு சேர்த்துட்டாங்க. கண்டிப்பா 2026ல நீங்க சொன்ன மாதிரி எதன் அடிப்படையில வெற்றி நிர்ணயிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.